ஒரு அழகான நாட்டை ஆண்டு கொண்டிருந்த ராஜா 2 கிராமங்களுக்கு நடுவே ஓடும் ஒரு ஆற்றில் பாலம் ஒன்றை கட்டினார். 2 ஊர் மக்களும் அந்த பாலத்தின் வழியே சுலபமாக பயணம் செய்வாங்கன்னு அவர் நினைச்சாரு. ஆனால் அந்த 2 ஊர் மக்களும் பாலம் தங்களுக்கு தான் சொந்தம் என்று சண்டை போட ஆரம்பித்தார்கள். ராஜாவே நேரில் வந்து சமாதானம் செய்தும் அவர்கள் சண்டை முடியவில்லை. அதனால் ராஜாவோ அந்நாட்டில் வாழும் ஒரு ஞானியை அழைத்து பிரச்சனையை சொன்னார். 2 பேர் விருப்பத்தையும் கேட்ட அந்த ஞானி சிறிது நேரம் யோசித்து சொன்னார், நீங்கள் 2 பேரும் அந்த பாலத்தை உங்கள் ஊருக்கு சொந்தம் கொண்டாடுறீங்க. அந்த பாலம் உங்களுக்கு சொந்தமாக இருந்தால் நீங்கள் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறீங்க இல்லையா? சரி, இதில் எந்த ஊர் மக்கள் அந்த பாலத்தை வச்சுக்கிறீங்களோ அவங்க உங்கள் ஊருக்கு வர்றதுக்கு மட்டும் பாலத்தை பயன்படுத்துங்க. அடுத்த ஊருக்கு போகிறதுக்கு பாலத்தை பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னார் ஞானி. அப்போதுதான் எல்லோருக்கும் புரிந்தது, நாம் அந்த பாலத்தை பயன்படுத்தி வெளியூருக்கு போக முடியாது. வெளியூரிலிருந்து தான் நம் ஊருக்கு திரும்ப வர முடியும். அதனால் அந்த பாலத்தை சொந்தமாக்கி கொண்டால் ஒரு பயனும் இல்லை என்று புரிந்து கொண்டு எல்லோரும் சமாதானமாக போனார்கள். ஞானி தன் புத்தி கூர்மையை கொண்டு பிரச்சனையை தீர்த்ததால் சந்தோஷப்பட்டார் ராஜா.